எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு சாகுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. எந்திரிச்ச உடனே ஒரு 10 கிலோ அரிசி மூட்டையை நெஞ்சில் வச்சுட்டா எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா எப்படா கிளப்பி விடலான்ட்டு பேச முடியாது. நம்ம ஊரில் வேற தாய் மாமாவை கட்டி வச்சுருவாங்க, இல்லை அத்தை பிள்ளை மாப்பிள்ளையை கட்டிகிட்டே இருப்பாங்க. அம்மாவும் குழந்தையும் ஒரு 3 குழந்தைய கிணத்துல போட்டுட்டு அம்மாவை இறந்துருப்பாங்க. 3வது பெண் குழந்தை இல்லாட்டி மொதல் பெண் குழந்தைக்கே முகம் சொல்லிப்பாங்க. 3 மூவி எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த மூவிஸில் காட்டுற மாதிரி பைப்போலர் வந்து க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸா? க்யூர் பண்ண முடியாது அப்படின்ட்டுன்னு இல்லை, க்யூர் கண்டுபிடிக்கலன்னு வேணால் வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜெனட்டிக் காம்பனென்ட்டுன்னு இருக்குது, ஜெனட்டிக் லோடிங்னு சொல்லுவோம். ஒரு 20% வழி வழியாக வரும். நம்ம ஊரில் வேறு தாய் மாமாவை கட்டி வச்சுருவாங்க, இல்லை அத்தை பிள்ளை மாப்பிள்ளையை கட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு தலைமுறைக்கு அப்படி கல்யாணம் பண்ணால் ஒன்றுமே பிரச்சனை வராது. ஆனால் அடுத்தடுத்த தலைமுறையில் ரொம்ப ரத்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா சொத்து பிரியாமல் இருக்கிற மாதிரி வியாதி பத்திரமா அந்த ஃபேமிலியில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஜெனட்டிக் காம்பனென்ட். ஸோ ஜெனட்டிக் லோடிங் நிறையா இருக்குன்னா க்யூருங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வீட்டில் யாருக்குமே இந்த வியாதி இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் டிப்ரெஷன் அப்படின்னா மேபி அதுவாக போயிடும். சம்டைம்ஸ் நம்ம சொல்ல முடியாது அது இருக்குமா இல்லை. க்யூர் இல்லைங்கிறது வந்து ஒரு மாதிரி கஷ்டமான கான்செப்ட்டு. கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வித் மெடிசன்ஸ் நல்ல கண்ட்ரோல், பேக் டு நார்மல் லைஃபை கொடுக்கலாம் நம்ம. எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா க்யூர் இல்லைன்னு பயப்படுத்த தான் செய்வாங்க. பட் அதுக்கு இருக்குல்ல, எதுக்கு தற்கொலை? டயபெட்டிஸ் இருந்தால் தற்கொலை பண்ண போகிறீங்க? அதே மாதிரி தான் இதையும் பார்க்கணும். பைப்போலரையுமே ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம், அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம். நாலேஜ் மட்டும்தான் வேணும், இது சரிப்படுத்திடலாம். டீம் ஒர்க் வேணும். பேரண்ட்ஸு, பேஷண்ட்டை, கூட பிறந்தவங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதை பற்றி நாலேஜ் வேணும். டாக்டரோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இவங்களை பேக் டு நார்மல் நல்லா கொண்டாடலாம். ஓகே மேம், இப்போ டிப்ரெஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டிப்ரெஷனோட பேசிக் சிம்டம்ஸ் என்னவா மேம் இருக்குது? டிப்ரெஷனோட பேசிக் சிம்டம்ஸ் வந்து 24/7 சோகசீன். எந்திரிச்ச உடனே ஒரு 10 கிலோ அரிசி மூட்டையை நெஞ்சில் வச்சுட்டா எப்படி இருக்கும்? மார்னிங் தான் டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் ரொம்ப இருக்கும். எதுக்கு எந்திரிச்சோன்னு இருக்கும், இன்றைக்கி பொழுது எப்படி கடக்க போகிறோம், எப்படி தள்ள போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் ஆன்ஹிடோனியான்னு ஒன்று சொல்லுவோம். ஏற்கனவே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆக்டிவிட்டீஸில் அந்த சந்தோஷமே போயிருப்போம். நல்ல பாட்டு கேட்குறவங்க, நல்ல மூவிஸ் என்ஜாய் பண்ணுறவங்க, டிவி சீரியல் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எதெல்லாம் ஆசையாக செஞ்சாங்களோ அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போயிடும். அதில் நாட்டமே இருக்காது. யாருமே வேணாம், எதுவுமே வேணான்ட்டு இருப்பாங்க. முகம் வாடிரும், சிரிக்க மறந்துடுவாங்க, கலகலன்னு பேச மறந்துடுவாங்க, சோஷியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோன்னா வேணான்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா எப்படா கிளப்பி விடலான்ட்டு பேச முடியாது. இதே மாதிரி தூக்கம் கெட்டுரும், பசி கெட்டுரும். தூக்கம் எப்படின்னா பால்காரவங்க எந்திரிக்கிற டைமில் எந்திரிப்பாங்க. யூஸ்வலாக 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 3 நாளுக்கு முழிப்பு தட்டிடும். அப்போ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டு என்ன பண்ணேன்னு தெரியாது. திரும்பி தூங்க ட்ரை பண்ணாலும் தூக்கம் வராது. இது எல்லாமே எல்லாருக்குமே 1 நாள் 2 நாள் இருந்தால் பெரிய தப்பு இல்லை. பட் மோர் தென் 2 வீக்ஸ் இருக்குது அப்படின்னா டிப்ரெசிவ் எபிசோட் அப்படின்னு குவான்டிஃபை பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக சேட் மூட், சிரிக்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல, டயர்ட்னஸ், அடித்து போட்ட மாதிரி இருக்குன்னுவாங்க. ஸோ ஈஸி ஃபெட்டிகபிலிட்டி எப்பயும் பண்ணுற வேலை தான், ஆனால் ரொம்ப எதுவும் பயங்கரமாக பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டயர்ட் ஆகிடுறாங்க. இது எல்லாமே சேர்த்து டிப்ரெசிவ் எபிசோடுன்னு சொல்லுவோம். இதில் சூசைடல் ஐடியாஸும் வரலாம். மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு கேட்டகரி வேறு இருக்குது. ஸோ இது வச்சுட்டா அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுதுன்னா மைல்டு அண்ட் மாட்ரேட். முடியவே இல்லை, ஆஃபீஸ்க்கு போக முடியல, வீட்டு வேலை பார்க்க முடியல, படுத்த படுக்கையாக ஃப்ளாட்டாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு சாகுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக அப்படின்னா சிவியர் டிப்ரெஷன். அதே மாதிரி நீங்கள் அந்த 3 படம் சொன்னீங்களே, அதில் காதில் பேசுகிற குரல் கேட்கும், ஆடிட்ரி ஹாலுசினேஷன்னு சொல்லுவோம். பிரம்ம காதில் யாரும் பேசுகிற மாதிரி கேட்கும். ஸோ அந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா சைக்கோசிஸ் ஆட் ஆன் ஆயிடுச்சு டிப்ரெஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சால் அட்மிஷன். ஓகே மேம், இப்போ இருக்க 2K கிட்ஸ்லாம் டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மேம் சொல்லுங்கள்? எல்லாரும் தான் டிப்ரெஷன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டிப்ரெசிவ் இது வந்து டிசீஸ் கேட்டகரி கம்ப்ளீட்டாக வேறு. சேட்னஸ்ஸு, டல்னஸ்ஸு, பிரேக்கப்பு, லைக்ஸு பத்தலை, கோஷ்டி சண்டை, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் சேரலை. ஸோ ஒரு மைல்டு அண்ட் மாட்ரேட்டாக இருக்குது. இதுக்கெல்லாமே கவுன்சிலிங் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அது காலேஜ் லெவலே ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் இல்லாட்டி ஏதானும் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் காலேஜ் லெவலே கிடச்சிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பேசிக்காக 2K கிட்ஸ் வந்து பெரியவங்களை ட்ரஸ்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க.
பெரியவங்கள்ட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு மென்டர் ஐதர் பேரண்ட் ஃப்ரெண்டாக கிடச்சா சந்தோஷம், இல்லைன்னா ஒரு நம்பகமான சீனியரோ ஒரு சித்தியோ ஒரு மாமாவோ யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் பேசி ஹெல்ப்புக்கு யாரானு ஒருத்தவங்க ஒரு பிடிப்புக்காண்டி வேணும். அடிக்கடி சூசைடல் தாட்ஸ் வரவங்க நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ணலாம்? அதை இக்னோர் பண்ணலாமா இல்லை அதை ட்ரீட் பண்ணலாமா? சூசைட் பற்றி பேசுகிறது தப்பில்லை, சைலன்ஸ் தான் யூஸ்வலாக வம்பு. ஸோ சூசைடுன்னு யாரானு சொல்கிறாங்க, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் உட்காந்து கூட்டிட்டான்னு இருக்கலாம். அது என்னது ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு செட்டு சும்மா மிரட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கை பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் செஞ்சுருவாங்க. யார் எந்த கேட்டகரி நம்மளால் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாலோ ஒரு கவுன்சிலிங்க்கு யாரும் பேசுகிறதுக்கு கிடச்சாலோ நல்லாயிருக்கும். ரொம்ப டேஞ்சரஸாக சூசைட் கம்ப்ளீட்டட் சூசைட்னு போகிறவங்க வந்து எல்டர்லி பீப்புள் தான். ரொம்பலாம் பேச மாட்டாங்க, டக்குன்னு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டமில் இருக்கிறவங்க நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவும் குழந்தையும் ஒரு 3 குழந்தையும் கிணத்துல போட்டுட்டு அம்மாவும் இறந்துருப்பாங்க. நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பரில் அப்படி ரிப்போர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சில்ட்ரனோட ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா குழந்தை 7 வயசு, அடுத்தது 4 வயசு, அடுத்தது கை குழந்தையாக இருக்கும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இப்போ தான் டெலிவரி முடிஞ்சிருக்கும், டிப்ரெஷன் கிளம்பியிருக்கும் டியூ டு சேஞ்சஸ் இன் ஹார்மோன்ஸ். அந்த டெலிவரினால டிப்ரெஷன் அன்ட்ரீட்டடாக இருந்திருக்கும். ஸோ மதரும் ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிவிட்டு மொத்தமாக குழந்தைங்களோடு சேர்த்து இறந்துருப்பாங்க. ஏஜ் குரூப் சில்ட்ரன் ஏஜ் குரூப் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் பீரியடும் எல்டர்ஸ்க்கு வந்து நிறைய டேஞ்சர் இந்த சூசைட் டெண்டன்சிக்கு. அடுத்து டீனேஜர்ஸில் அடுத்த டெமோக்ராஃபிக் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறவங்க டீனேஜர்ஸில் நிறைய பேர். விமென் அட்டெம்ப்ட் நிறைய பண்ணுவாங்க, பசங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. பட் யார் சூசைடுன்னு வாயை திறந்தாலுமே துணைக்கு உட்காந்து பேச்சு கொடுக்கறது நல்லது. ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்புக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் சந்தோஷம். மேம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த மாதிரி மேம் இருக்கணும்? ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோ லைக் மதர்-இன்-லா? போஸ்ட்மார்ட்டம்லேயே டிப்ரெஷன் இருக்கோ இல்லையோ நிறைய இமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படும் அந்த லேடிக்கு. சோஷியல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். முக்கியமாக என்னென்னா ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். 3வது பெண் குழந்தை இல்லாட்டி பெண் குழந்தைக்கே முகம் சொல்லிப்பாங்க. சில பேர் இன்லாஸ் வீட்டிலேருந்து வந்து விசிட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ திட்டு விழுந்துட்டுருக்கோம் அந்த பிள்ளைக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ். இன்னொன்று ப்ரைமி கிராவிடான்னு சொல்லுவோம், ப்ரெக்னென்சி. அப்போயுமே அந்த ஏஜ் ஆஃப் த மதர் கம்மியாக இருக்கலாம், கோப்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. ஸோ சோஷியல் சப்போர்ட் மெயினாக க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், அடுத்த சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இது எல்லாமே ரெக்கவரிக்கு முக்கியம். நிறைய க்ரியேட்டிவ் பர்சனாலிட்டிஸ்க்கு இந்த டயக்னோசிஸ் இருக்குது. ஆக்சுவலாக மாஸ்க் படத்தில் ஜிம் கேரி அவருக்குமே இதே டயக்னோசிஸ். அங்கேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மாடி வீட்டில் என்னை பற்றியே பேசுகிறாங்க, ஜன்னலுக்கு கரெக்டாக வெளியில் பேசிக்கிட்டே. எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்களோ அவ்வளோ நல்லது.